வந்தது மட்டும் இல்லாம சம்மந்தியோட உதவி இல்லாம வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். மாமா, ஏற்றம் இறக்குங்கிறது வாழ்க்கையில சகஜம் மாமா. நம்ம நம்பிக்கையோட இருப்போம். அவதான் பெத்த நம்மளை விட இப்ப வந்து அந்த குடும்பத்து மேல உயிரா இருக்காளே. இருந்துட்டு போட்டுமே, எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க போறா? இல்ல இருக்கத்தான் விட்டுருவேனா? நாம அங்கேருந்து வரும்போது பொட்டி பொட்டி தூக்கிட்டா வந்தோம். வெறுங்கையோட தானே வந்தோம். அதுக்காக ஒரு பொதுவான விஷயத்துல தப்பா பேசினா நாட்டாம எப்படிமா விட முடியும்? தப்புதான். நம்ம பேசுறது எல்லாம் தப்புதான். அந்த பொள்ளாச்சிலேயே அவருக்கு பவர் இல்ல, இங்க வந்து அவர் பவரை காட்டுறாராமா? 40 வருஷம் நீ என் கூட நிழல் மாதிரி இருந்துட்டு நீயே அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாத்தியா? இதை தாண்டி என்னால ஜீரணிக்க முடியல. ஆக உனக்கு இப்ப நான் இலக்காரம் ஆயிட்டேன்ல. ஏண்டி, இப்ப நான் ஒரு வெத்து வெட்டு ஆயிட்டேன் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட. நான் நல்லா இருக்கிறப்போ நான் பேசுனது பேசாதது எல்லாத்தையும் ஆகா ஓகோன்னு பெருசா பாராட்டி பேசிட்டு, இப்போ பொள்ளாச்சி எல்லையை தாண்டி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இப்ப பேசுனது உனக்கு முட்டாள்தனமா தெரியுது இல்ல? இத பாருங்க, அப்ப பேசுனது கூட பரவாயில்லைங்க. இப்ப நீங்க பேசுறதா முட்டாள்தனமா தெரியுது. வள்ளியம்மா, ஏங்க, நீங்க திட்டுங்க, அடிங்க, ஓதைங்க, நான் எல்லாத்தையும் வாங்கிக்க தயாரா இருக்கேன். அப்ப நீ எல்லாத்துக்கும் தயாராயிட்டல்ல? ஐயோ, என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே அளவுக்கு உங்களை திட்டவும் எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ, திட்டணும்னு வேற திட்டம் போட்டிருக்கியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் திட்டம் போட்டுல உங்களை ஒண்ணு திட்டல. அடுத்தவங்க உங்களை திட்டிடுவாங்களோன்னு தான் திட்டினேன். அவரு சம்மந்தி எங்க உங்களை அப்படி சொல்லிடுவாரோன்னு பயந்துதான் நான் முந்திக்கிட்டேன். நான் சொல்லாம விட்டிருந்தா அதே வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாருல்ல. ஏன் இதை விட மோசமா கூட சொல்லியிருப்பாருல்ல. உங்களை காப்பாத்துதாங்க நான் அப்படி பேசினேன். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. எப்ப நாம அவங்கள நம்பி அவங்க வீட்டுல கைய நினைச்சோமோ அப்பவே நம்ம மனசை கல்லாக்கிக்கணுங்க. சில விஷயங்களை கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துடணும். என்ன சொல்ற வள்ளியம்மா? ஆமாங்க, அவரு உங்ககிட்ட பேசின முறை சரியில்லை, நடந்துகிட்ட நடவடிக்கையும் சரியில்லை. காரணம், நாம அவங்க வீட்டுல தஞ்ச புகுந்திருக்கோம்ல. அதான் நாம நல்லா இருந்தப்போ, நீங்க நாட்டாமியா கொடி கட்டி பறந்தப்போ நீங்க எவ்வளவோ பேசியிருக்கீங்க. ஆனாலும் அவரு கேட்டும் கேட்காம போயிருக்காரு. ஆனா இன்னைக்கு நீங்க பேசினது பொது விஷயம். அப்படி ஒண்ணும் நீங்க தப்பா எதுவும் பேசல. ஒரு பொது ஜனம் பேசுற மாதிரி தான் நீங்க பேசுனீங்க. ஆனா எப்பவும் இல்லாம அவருக்கு வந்து கோவம் கொஞ்சம் அதிகம்தான். நாம குறைஞ்சு போயிட்டோம்ல, அதான் அவர் அப்படி பேசிட்டு போயிட்டாரு. அவர் பேசின பேச்சால உங்க மனசு காயப்பட்டுட கூடாதுன்னு தான் என் மனசு கல்லாக்கிக்கிட்டு உங்களை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வள்ளியம்மா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான்மா. இத்தனை வருஷம் உங்க கூட நான் வாழ்ந்து உன்னையே நான் புரிஞ்சுக்கலையே. இல்லைங்க, அது உங்க தப்பு இல்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பவுமே வந்ததில்ல. அதனால இது உங்களுக்கு புதுசு, எனக்கும் புதுசுதான். நான் உங்களை காக்குற வேலையாத்தான் நின்ன. அதுல 1-2 முள்ளு உங்களை குத்திடுச்சு இல்ல? வள்ளியம்மா, நீ மட்டும் என்ன தடுத்து இழுத்துக்கிட்டு வராம போயிருந்தா சம்மந்தி என்ன பேச்செல்லாம் பேசியிருப்பாரோ. ஐயோ. ஆமாங்க, என்ன வேணாலும் பேசியிருப்பாரு. அதை கேட்டு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்னங்க, நீங்க எங்களுக்கு வேணுங்க. நீங்க இல்லாம எங்களுக்கு எதுவுமே இல்ல.
எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடலாங்க. நிச்சயமா வள்ளியம்மா, நம்மளால யாருக்கும் எந்த மன வருத்தமும் வந்துடக்கூடாது. நானும் அது தாங்க சொல்றேன். அதே போல நாமளும் காயப்பட்டுடக் கூடாது. ஏங்க, நீங்க எப்பவும் நாட்டாமையா இப்படியே இருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க, தப்பா பேசியிருந்தா. ஐயோ, நீ எதுவும் பேசலாமா? அனு, அக்கா ம் என்னக்கா காலை சுடு தண்ணி ஊத்துற மாதிரி அடுத்தவங்களுக்கா வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. இப்ப டைம் எடுத்து ரிலாக்ஸ்டா பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு லெக்சர் கொடுக்குறேன். இல்லக்கா, நீங்க இப்படி உட்கார்ந்து 6 மணி பேப்பர் படிச்சா நான் பார்த்ததே இல்ல, அதான் கேட்டேன். நான் பேப்பர் படிக்கலடி, இதுல ஜாப் வேகன்சி இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். ஜாப் வேகன்சிஸா? யாருக்கு? ஆப்வியஸ்லி எனக்கு தான். உங்களுக்கா? ஏன் எனக்கு கிடைக்காதா? அப்படி சொல்லலக்கா, நீங்க எதுக்கு வேலைக்கு போகணும்? இல்ல அனு, நானும் ஜாபுக்கு போகணும். அப்பதான் நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியும். அக்கா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நானும் சக்தியும் வேலைக்கு போனாலே போதும். எங்க 2 பேர் வருமானத்தை வச்சுக்கிட்டே நம்ம குடும்பத்தை நம்ம ஈஸியா ஓட்டிடலாம். அனு, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். உனக்கு அது ஒத்து வராது. நீ வீட்லயே இரு, அந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். அதுவும் இல்லாம இது உன்னோட சொந்த ஊரு. என்னதான் நாம வேற இடத்துக்கு போய் இங்க எங்கேயாவது ஒரு வீட்டுல தங்கினாலும் நீ வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறத உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அக்கா, இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நம்ம குடும்பத்துக்காக நான் வேலைக்கு போறேன். பெத்தவங்களுக்கு தப்பா தாண்டி தெரியும். இந்த வீட்டுக்கு நீ ஒரே பொண்ணு, உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாங்க. ஒரு பொருள் எடுக்க விட்டுருப்பாங்களா, இல்ல ஒரு வேலை செய்ய தான் விட்டுருப்பாங்களா? ராணி மாதிரி உன்னை வளர்த்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப நீ குடும்பத்தை காப்பாத்த வேலைக்கு போறேன்னு சொன்னா அவங்களால எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லு? சரி சரி, அந்த விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வேலைக்கு போகணுமான்னு கேட்டா அதுக்கும் இப்ப சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பீங்க. அதனால அதையும் விட்டுடுறேன். இப்ப உங்களுக்கு வேலை வேணும், அவ்வளவுதானே? நீங்க இப்படிலாம் பேப்பர்ல எல்லாம் ஜாப் வேகன்சிஸ் பார்க்க வேண்டாம். அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலை வாங்கி தர சொல்றேன். அனு, வேண்டாம் அனு, பாவம் அப்பா ஆல்ரெடி நிறைய வேலையை சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் முன்னாடி போய் இது வேணும் அது வேணும்னு கேட்டோன்னு வச்சுக்கோ, அவரும் என்ன தாண்டி பண்ணுவாரு? அதெல்லாம் ஒரு சிரமமும் இருக்காதுக்கா அப்பாக்கு. இல்ல அனு, எல்லாத்துக்கும் அப்பாக்கே சிரமம் கொடுக்க. அனுவை கூப்பிட வந்தேன். அனுமா, அம்மா கூப்பிடுறாங்க. இது வரேன்னு சொல்லுங்க. இல்லம்மா, கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. ஐயோ, கூப்பிடுறாங்கல்ல, போடி. சரிக்கா, வந்து பேசிட்டே இருங்க. என்ன கண்ணம்மா, அம்மா இங்க? அவங்க மேலதான் இருக்காங்க. நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு. ஐயோ, இங்கேயே வேலை கிடைச்சிடும் போல இருக்கே. இங்கேயே தங்கிட்டா எல்லாருக்கும் நாம தான் வடிச்சு கொட்டணும். கண்ணம்மா, அம்மா, என்னம்மா அங்கேயே பாத்துக்கிட்டு இருந்த? அது வந்து அந்த பக்கம் பூனை ஒண்ணு போச்சுமா, அதான் பாத்துட்டு இருந்தேன். பூனையா? பூனை அங்க இல்லம்மா, உள்ளதா இருக்கு.
உள்ளயா? உள்ள எங்க இருக்கு? ஒரு கருப்பு பூனை. கருப்பு பூனையா? தான் இருக்கு. சமய கட்டலையா? ஐயோ, பாலை வச்சிருக்கனே. என்னத்த எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பேப்பர் படிச்சிட்டு இருந்தா அத்த. யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்த? அதுவா? இல்ல அத்த, வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பார்த்தேன், அதான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். யாருக்கு? நம்ம வெற்றிக்கா? இல்ல அத்த, எனக்கு தான். உனக்கா? நீ எதுக்குமா வேலைக்கு போகணும்? அத்த, முடிஞ்சா நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போய் தான் அத்த ஆகணும். இது சென்னை அத்த, இங்க வாடகையில இருந்து எல்லாத்துக்குமே பணம் தான். ஒருத்தர் சம்பாதிச்சா பத்தாது இல்ல? நீ சொல்றது உண்மைதான் லட்சுமி. நம்ம பரம்பரையில இது வரைக்கும் யாருமே வேலைக்கு போனதில்ல. நம்ம தோட்டம் தொரவு இத பாக்குறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். என்ன பண்றது? நம்ம போராத காலம். நம்ம வீட்டு பொம்பளைங்களும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அத்த, அத பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. இந்த காலத்துல பொம்பளைங்க வேலைக்கு போறதுல என்ன கௌரவ குறைச்சலும் கிடையாது அத்த. லட்சுமி, ஊருக்கே வேலை கொடுத்த பரம்பரை நம்மளுது. இப்ப நாம வேலை தேடி போக போறோம். அத்த, எல்லாமே மாறிடும், நீங்க கவலைப்படாதீங்க. ம்? போங்க. அர்ஜுன் குட்டி, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஃபேன் ஆன் பண்றேன். ஃபேன் ஆன் பண்றீங்களா? அப்படியா? நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என் செல்ல குட்டி, என் செல்ல குட்டி. போய் அயன் பண்ணு. ஓ, அயன் பண்ணுமா? சரி, நான் பண்றேன். அயன் பண்ணணுமா? என்ன இந்த நேரத்துல அயன் பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில டைம் இருக்காதுல்ல, அதான் அயன் பண்ணிட்டு இருக்கேன். டைம் இருக்காதா? ஏன்? சொல்லவே மறந்துட்டேங்க. நாளை காலையில 10 மணிக்கு டி நகர்ல ஒரு கம்பெனில எனக்கு இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூவா? என்ன இன்டர்வியூ? அவங்க ஏன் உன்னை இன்டர்வியூ பண்ண போறாங்க? ஏன் இன்டர்வியூ பண்ண போறாங்கன்னா, என் வேலைக்காக நான் கேட்டிருந்தேன், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிருக்காங்க, அதனால இன்டர்வியூ போறேன். லக்ஷ்மி, நீ வேலைக்கு போய் எங்களை காப்பாத்த போறியா? அப்படி இல்லங்க, நம்மள பாத்துக்கிறதுக்கு தான். எங்களால முடியாது, உன்னால முடியும்னு காட்ட போறியா? என்ன விட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் இப்படி பேசுறேன், ஆனா நீ செய்றியே. நான் என்ன செய்ற? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எங்களால உங்களை காப்பாத்த முடியாதுன்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்ட. இப்ப அப்படின்னு யார் சொன்னா? அது வேற தனியா சொல்லணுமா? இப்படி வேலைக்கு போறேன்னு சொன்னதுக்கு அதான அர்த்தம்? அப்படி இல்ல வெற்றி, பேப்பர்ல பார்த்தேன், அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் என்கிட்ட இருந்துச்சு, அதனாலதான். அதான் லக்ஷ்மி, அதான் நீ இப்படி பண்ற. நீ படிச்சிருக்க, நாங்க படிக்கல, உங்ககிட்ட தகுதி இருக்கு, எங்க கிட்ட இல்ல. என்னங்க நீங்க? நான் அப்படி சொல்லவும் இல்ல, அப்படி நினைக்கவும் இல்ல. லக்ஷ்மி, இவங்க கிராமத்துல இருந்தவனுங்க, படிக்காத முட்டா பசங்க, இவங்களால என்ன செய்ய முடியும்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்ட, அதானே? ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் எல்லாத்தையுமே தப்பு தப்பா நினைக்கிறீங்க? அப்படி வேலைக்கு போறேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம குடும்பம் இப்படி இன்னொரு வீட்டை தஞ்ச புகுந்திருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். என் குடும்பம் தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்க முடியலன்னு அர்த்தம். இது பாருங்க, எப்படியாவது நம்ம இழந்த கௌரவத்தை மீட்கணும்னு நினைக்கிறேங்க. இந்த நல்ல எண்ணம் மட்டும்தாங்க இருக்கு.
உங்களை புண்படுத்தணும்னோ அவமானப்படுத்தணும்னோ எனக்கு துளி கூட அந்த எண்ணமே இல்ல. அப்படி பண்ணா என்ன நானே அவமானப்படுத்திக்கிறதுக்கு சமம். லக்ஷ்மி, இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு நினைச்சு நீ கண் கலங்குற பாத்தியா? இதான் தப்பான அர்த்தம். கவலைப்படாத லக்ஷ்மி. பாரு, உன்னை போய் நான் இப்படி கேட்பேனா? உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியாதா? நீ எங்க வீட்டு லக்ஷ்மி. நீ எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தானே எனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? லக்ஷ்மி, நான் அப்படி பேசுவேனான்னு யோசிக்க வேண்டாம். நீங்க பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பேசக்கூடிய ஆளும் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் நம்மளோட இந்த புது சூழ்நிலை ஒருவேளை உங்களை அப்படி பேச வச்சிருச்சோன்னு பயந்துட்டேன். இங்க பாரு லக்ஷ்மி, எந்த சூழ்நிலையும் நம்மள மாத்திராது. சரி, அப்போ இன்டர்வியூக்கு போக கூடாது. நான் போவேன். போங்க. சரி. சரி அர்ஜுன், நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வர வரைக்கும் அர்ஜுனை நானே பாத்துக்கிறேன், ஓகேவா? சரி. என்னடா என்ன பண்ற? செல்லல. ஏங்க என்னங்க இப்படி அசிங்கமா தாடி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? பார்க்கவே கேவலமா இருக்கு. ஏன் தானே அங்க நம்ம நாட்டாம குடும்பம் ஊர் முழுக்க ஷேவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தேன். ஏங்க நான் ஷேவ் பண்ணா யார் கேட்க போறாங்க, ஷேவ் பண்ணலன்னா யார் கேட்க போறாங்க? சரி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சொன்னா கேட்கவே மாட்டீங்களே. அண்ணே. இங்க தானே இருக்கேன். என்னடா அண்ணே, இன்னைக்கு எப்படியாவது நாம வேலையை தேடிதான் ஆகணும். நீ சொல்றது சரிதான்டா. ஆனா இந்த வெளியூர்ல நாம எப்படி போய் வேலை தேட முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்குமே. வேலை இல்லைன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும்ண்ணே. புரியுதுடா, வேலை வேணும் தான். ஆனா தேடுறது ரொம்ப கஷ்டமாச்சேடா. ஏங்க தேடாம எப்படிங்க வேலை கிடைக்கும்? இல்ல தேனு, நாம போய் தேடினா நமக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏங்க கஷ்டம்னு சொல்றீங்க? ஆமா தேனு, இந்த சென்னையில நமக்கு யாரையும் தெரியாது, நம்மளையும் இங்க இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? இந்த சென்னையை பத்தி நம்ம சக்தியோட மாமனாருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நம்மளையும் அவருக்கு நல்லா தெரியும், நம்ம நிலைமையும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர்கிட்ட போய் நமக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாமே. ஏன்னா இந்த ஊர்ல அவருக்கு தெரியாத கம்பெனியும் கிடையாது, ஆளுங்களும் கிடையாது. அவர்கிட்ட எப்படி? இல்லம்மா, அவரால் தான் நமக்கு நல்ல வேலையா வாங்கி தர முடியும். ஆமாண்ணே, நீங்க சொல்றது கரெக்ட்ண்ணே. அவர் எங்க இருக்காரு இப்போ? வெற்றி அவரு அங்க இருக்காரு. சரி வாடா, நாம போய் கேட்கலாம். வணக்கம் அம்மா. அக்கா என்ன இங்க நிக்கிறீங்க? அங்க பாரு. ஆமா சொல்லுங்க மாப்பிள்ளைங்களா. எங்களுக்கு சொல்லுங்க, என்ன வேணும்? எங்க 2 பேருக்கும் இந்த ஊர்ல எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி தர முடியுமா? வேலையா? ஆமா ஆமா. என்ன வேலை? ஏதாவது ஒரு வேலை. என்ன படிச்சிருக்கீங்க? 6வது படிச்சிருக்கோம். என்னது? 6ஆம் கிளாஸ். கிண்டல் பண்ணாதீங்க மாப்பிள்ளைங்களா. உண்மையாதான் மாமா சொல்றோம், நாங்க 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். அது என்ன 6வதுல 2 பேர் நின்னுட்டீங்க? மேல படிக்க வேண்டியதானே? சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாமா. அது எப்படி சொல்லுவாங்க அவங்க? ஏன்னா 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆனாதான் 7ஆம் கிளாஸ் சேர்த்துப்பாங்களா மாமா. என்ன கதையே இப்படி பேசிட்டு இருக்காங்க? அப்படி 6ஆம் கிளாஸும் ஃபெயிலா? ஆமா மாமா. ஃபெயில் ஆனா 2 பேரும் படிப்பு கண்டினியூ பண்ண வேண்டியதானே? எங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் சக்தி படிச்சிட்டானே. அது எனக்கு தெரியும் மாமா. நான் இப்ப கேட்டேன்னு வேலை. மாப்பிள்ளைங்களா, நீங்க படிச்சிருக்கிற படிப்புக்கு நான் என்ன வேலை வாங்கி தருவேன்? எங்க படிப்புக்கு கொஞ்சம் கீழே இருந்தா கூட பரவாயில்ல மாமா, நாங்க வேலை செய்றோம். முதல்ல இப்ப சேர்ந்துக்கலாம், அதுக்கப்புறம் எங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையை பாத்துக்கலாம். என்னடா 6ஆம் கிளாஸ்லாம் ஒரு படிப்புன்னு சொல்றீங்களே, அதை நினைச்சா ஏமாமா அது படிப்பு இல்லையா? இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த ஊர்ல
ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிறவன் கூட ஒரு டிகிரி முடிச்சிருக்கான், ஹோஸ்டல்ல இன்னொரு டிகிரி பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீங்க என்னடான்னா 6ஆம் கிளாஸ் படிச்சதே பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் எவன் வேலை கொடுப்பான்? இன்னும் சொல்ல போனா உங்க ஊர்ல கூட உங்க படிப்புக்கு வேலை கிடைக்காது. இல்ல மாமா, ஒருவேளை நீங்க சிபாரிசு பண்ணா. ஓ, நான் சிபாரிசு பண்ணேன்னா அவங்களுக்கு என் மேல வச்சிருக்கிற மதிப்பு போயிடும். அது என்ன அவ்வளோ கேவலமான படிப்பா மாமா? இதெல்லாம் ஒரு படிப்பா? படிப்பு இல்லைன்னா என்ன மாமா? எங்க கிட்ட தான் நிறைய அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்? ஊர்ல நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், செங்கல் சூளை வச்சிருந்தோம். அதுல கத்துக்கிட்ட அனுபவம் எங்க கிட்ட நிறைய இருக்கு. என்னடா அதெல்லாம் இங்க சென்னையில உதவாது. மாமா, என்ன மாமா அப்படி சொல்றீங்க? அப்போ எங்களுக்கு வேலை தேடுங்க, ஏதாவது கிடைச்சா பாருங்க. உங்களுக்காக வேணா நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன்.